எல்லோருமே நீங்க பொதுவாக இப்போ வந்து செட்டில் ஆனவங்க நான் பத்தி பேசுறேன். டிடிவி தினகரன், காங்கிரஸ் இவங்க எல்லாரும் என்னன்னா, விஜய கரெக்ட்டா பயன்படுத்தி காலி பண்ணிட்டாங்க. டிடிவி தினகரன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? விஜய் பெரிய ஃபோர்ஸ்ங்க. விஜய் ஒவ்வொரு பேட்டிகள்லயுமே அவர் விஜய் வந்து கரெக்ட்டா மென்ஷனா வச்சு கூட்டு மாரி தொட்டுக்கிட்டே போயிட்டு போயிட்டே இருந்தாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? இன்னொரு தடவ அதிமுக பேசினா அவருக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாரு. ஆமா. அந்த மாரி பேசுறாரு. அப்போ விஜய வந்து யூஸ் பண்ணி விஜய்ட்ட போயிரு என்டிஏக்குள்ள என்ன செட்டில் பண்றியா இல்லையா? அப்படின்னு சொல்லி விஜய பயன்படுத்தி உள்ள போயிட்டாரு. காங்கிரஸ் என்ன பண்றாங்க? இன்னைக்கு வரைக்கும் ஸ்மார்ட்டா என்ன பண்றாங்க? எனக்கு 25 சீட் அழகிரி முன்னாடி அழுதுட்டு வந்தாரு. அவளால அழுக முடியாது. எனக்கு 40 சீட் வேணும். கிறிஸ் சோடங்கரா இருக்கலாம், இல்ல வந்து யாரா இருக்கலாம். எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும்ங்கறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. எனக்கு 35 சீட்டாவது கொடுக்காம செட்டில் ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய வாரிசுகள் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு காங்கிரஸ் போறாங்க. அப்ப யாரை பயன்படுத்தினா இது நடக்கும்? விஜய் பயன்படுத்த சும்மா தான் இருக்காப்ல அவரு. விஜய் பயன்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு உண்மையிலே விஜய் ஒரு சாய்ஸா இருந்தா டிடிவி தினகரனுக்கோ இல்ல காங்கிரஸ்க்கோ அவங்க விஜய் நம்புற மாதிரி 40% ஓட்டு இருக்கு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸா விஜய் தானே இருக்கணும். எங்க ஆட்சியில பங்கு வேற கொடுக்குறாருங்க.